ஒரு காட்டில் சேவல் ஒன்று வசித்து வந்தது. மிகவும் சந்தோஷமாக காலை வேளையில் கூவிக்கொண்டு தீனியை தேடி தேடி கொத்தி தின்று கொண்டிருந்தது சேவல். ஒரு நாள் சேவலுக்கு மிகவும் குஷியாக இருந்ததால் கூவி கூவி பாடிக்கொண்டிருந்தது. இதை எங்கிருந்தோ கேட்ட நரி அங்கே வந்துவிட்டது. நரிக்கோ சரியான பசி. சேவலை பார்த்ததும் எச்சில் ஊற ஆரம்பித்தது. ஆஹா, இன்னைக்கு டின்னர் ரெடி. ஆனா இது மரத்து மேலெல்லாம் இருக்கு, எப்படி பிடிச்சு சாப்பிட்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது நரி. ஐடியாவும் வந்துருச்சு. ஹே சேவல் தம்பி, குட் மார்னிங். ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டியா? பறவைகளும் மிருகங்களும் ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டிருக்குங்க. இனி ஒருவருக்கொருவர் சண்டையே போட்டுக்க கூடாதான், அன்பா இருக்கணுமா. உனக்கு இந்த நியூஸ் தெரியுமா? நீ டிவி பார்க்கறது இல்லையா? நரியின் தந்திர பேச்சு சேவலுக்கு புரிந்துவிட்டது. அதை வெளிக்காட்டிக்காமல், இல்லையே நரியண்ணா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி தலையை வேகமாக தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தது சேவல். இதை பார்த்த நரி, என்ன சேவல் தம்பி, என்ன அங்க பார்த்துக்கிட்டே இருக்க? கீழே இறங்கி வா, அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டது நரி. அதுவா நரியண்ணா, அங்க சிங்கம் ஒன்று நடந்து வர மாதிரி தெரியுது, அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், நரிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா அப்படியா, சரி சரி சரி, நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி போக பார்த்துச்சு நரி. உடனே சேவல், ஏய் நரியண்ணா, நரியண்ணா, ஏதோ சமாதான நடவடிக்கைன்னு ஏதோ சொன்னியே, நில்லு, நான் கீழே வரேன். அந்த சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வரலாம், இரு அண்ணா. சேவலே, செத்தப்படாத செத்தப்படாத. இந்த விஷயம் அந்த சிங்கத்துக்கு தெரியுமோ என்னமோ, தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு நரி. ஹே, யாருக்கிட்ட என்கிட்டயேவா? சேவல்லையே நான் கெட்டிக்கார சேவலாக்கும். என்னையா ஏமாத்த பார்க்குற? உன் தந்திரம் என்கிட்ட ஒன்றும் பழிக்காது, போயிட்டு வா நரியே. என்ன தந்திரம் செஞ்சாலும் புத்திசாலிகிட்ட தந்திரம் பலிக்காது இல்லையா குட்டீஸ்?